என்னோட பேர் ஆர்த்தி. ரொம்ப நாள் அப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வந்து பண்ண போறோம். இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். ரொம்ப நாள் அப்புறம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேருக்கான ஒரு லுக் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்க போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா ஏதாவது ஐடியாஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா ஏதாவது இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதுன்னு ஏதாவது இன்ஸ்போ இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மாவைவ்ல இருந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் இதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்ல இருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி பேஸா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹெல்தி ஸ்கின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா டெர்மாவைவ்ல இருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. இது வந்து மெயினா ட்ரை ஸ்கின்னுக்காகவே ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னதான் ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்தாலும் இது ரொம்ப கிரீசியா ஸ்டிக்கியா இருக்காது. சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். லிப் பாம் காணும். ஸோ அதனால இன்னைக்கு லிப் பாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்விஸ் பியூட்டில இருந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது கண்ணை பட்டோன்னு எரியுது. அண்ட் இங்க வந்து ஒரு இது லைட்டா ஒன்று பிம்பிள் மாதிரி வந்துச்சு. அது வந்து இப்போ பிரேக் ஆயிடுச்சு. அதில் அந்த ஸ்ப்ரே பட்டாலும் எரியுது. ஸோ ஐ திங்க் அதில் ஆல்கோஹால் இருக்குன்ட்டு. ப்ரைமருக்கு சுகர்லேருந்து பேஸ் ஆஃப் க்ளோரி ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை என்னோட ஃபிங்கர்லேயே எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸில் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை இப்படி என்னோட சீக்ஸ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்லையும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் யாருக்காவது மேக்கப் போட்டு விட்றீங்க அப்படின்னா அப்போது ப்ரஷ் ஓகே. இதை நம்மளே போடுறதுனால நம்மளே போட்டுக்கிறதுனால கையிலேயே கூட போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரஷ் எதுக்கு. இப்போ ஆரஞ்சு கரெக்டருக்கு பேக்ல இருந்து டேக் ஓவர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் ரஸ்டி ஆரஞ்ச். ரொம்ப ஹெவியா அப்ளை பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு நல்ல கவரேஜும் கொடுக்கும். ஸோ அதனால ரொம்ப ஹெவியா போட்டிங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து இது தெரிய ஆரம்பிச்சிரும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா கொஞ்சோண்டு போடணுங்கிற மூஞ்செல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ரொம்ப டார்க்கான ஸ்பாட்ஸ், கொஞ்சம் லைட்டான ஸ்பாட்ஸ்லாம் நான் வந்து அப்படியே விட்டுருவேன். டார்க்கானதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை வந்து ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ப்ரஷ் அந்த அமேசானில் வந்து ஒரு 200-300க்கு இருக்கும் இல்லையா, 7 to 8 பீசஸ். அந்த ப்ரஷ் செட்டு தான் ஃபவுண்டேஷனுக்கு அண்ட் இந்த மாதிரி பிளெண்டிங்க்கு அண்ட் ஐஷேடோவுக்கு பஃபிங் ப்ரஷ் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணலை, ப்ரஷில் பிளெண்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு கவரேஜ் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன். லிப் பாமை நான் போய் தேடி எடுத்து போட்டு வரேன். லிப் பாம் கிடைக்கல, க்ளாஸ் தான் கிடச்சிது. அதை எடுத்து போட்டாச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுக்கு இதுவே பெட்டர்னு. இப்போது இதை வந்து கன்சீல் பண்ணணும் நம்ம. அதுக்கு லாக்மேல இருந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து கொக்கோ. இதுதான் ஐ திங்க் டார்க்கர் ஷேடுன்ட்டு மறந்துட்டேன். இதை வந்து எங்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுமோ அங்கே ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கன்சீலரில் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. இந்த லாக்மேல வந்து அந்த ப்ரைமர் ப்ளஸ் மேட்டா அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இந்த ஷேடு கொஞ்சம் அவங்க ஃபவுண்டேஷனில் இருக்கிற மாதிரியே கூல் அண்டர் டோனில் தான் இருக்குது. எனிவேஸ் லாக்மே இந்த அளவுக்கு டார்க்கர் ஷேட் கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதனால் அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. நான் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். டேப் 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 ப்ரஷ்ஷை போட்டு இப்படி நல்லா போக் பண்ணிங்கன்னா அது வந்து அன்னைக்கு பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி மேக்கப் பண்ணும்போது அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷனோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆக்னி, லைக் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப இன்டென்ஸாக போக் பண்ணிகிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக ரியாக்ஷன் வரும். அதனால் பூ போல் ஹேண்டில் பண்ணிக்கோங்க.
நம்ம ரொம்ப நாள் அப்புறம் ப்ராப்பர் மேக்கப் டியூட்டோரியல் இன்னைக்கு தான் போடுறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் அப்புறம். இந்த லென்ஸ் வந்து ஓ லென்ஸ்லேருந்து ஸ்மோக்கி கிரேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆரஞ்ச் டிண்ட்டை வந்து நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷனுக்கு கே பியூட்டிலேருந்து ஹைலைட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து 185p டீப். இது என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இதுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து சுகர்லேருந்து பிளெண்ட் ட்ரெண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நம்பர் வந்து 052. இதில் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ்லாம் எங்கேயும் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மோர் நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பிளெண்ட் பண்ணும்போதும் பொறுமையாக பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா நம்ம கீழே வந்து லேயர்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குற அந்த க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நான் திருப்பி கண்டிப்பாக வாங்குவேன். இந்த ஃபவுண்டேஷன் வாங்கும்போது இதை விட இன்னும் ஒரு ஷேட் லைட்டராக எடுத்துப்பேன் நான். இது எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகுது. ஏன்னா இதில் கவரேஜ் கம்மி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நிறைய பம்ப்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதனால எனக்கு வந்து சீக்கிரமாக காலி ஆகுது. இது அரௌண்ட் ஒரு 1000 கிட்ட எடுத்தேன். அது உடனே காலி ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால திருப்பி நடுவில் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு சில இடத்துல கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அங்கே வந்து நான் கொஞ்சமாக 2 டேப் மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஃபவுண்டேஷனை. அதை நான் அப்படியே சிட் பண்ண விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்புறம் பிளெண்ட் பண்ணும்போது அதில் கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லைட்டாக ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. எனக்கு இந்த இடத்துல தான் வந்து ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்ணுக்கு மேலே பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்ணுக்கு மேலே வந்து கண்டிப்பாக க்ரீஸ் விழும். இது ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால மூவ் ஆகும், ஒழுங்காக சிட் ஆகாது. ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு லாக்மேல இருந்தே கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை விட லைட்டர் ஷேட். இது வந்து ஆல்மண்ட் அப்படின்ட்டு. நான் ஹைலைட்டிங் இதில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் ஷேடில் இருக்கனால கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஹைலைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டா மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல சீம்லெஸ்ஸான பிளெண்ட் இருக்கும். ரொம்ப அப்படியே பேட்சாக தெரியாது. நீங்கள் வேகமாக அவசரமாக கிளம்பும்போது இது வந்து இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் கேட்பாங்க, வேகமாக அவசரமாக கிளம்பும்போது யார் ஃபவுண்டேஷனு, ப்ரைமரு, ஹைலைட்ரு அப்படின்னு போடுறாங்கன்ட்டு. பட் ஆனால் மேக்கப் போட்டு மேக்கப் பிடிக்கும் இல்லையா, அப்படியே போட்டு பழகிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நானும் வந்து போட்டு போவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட சீக்ஸ் ஏரியாவில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் செட் பண்ணிட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரை ஆகுது அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம், அது நல்லா தெரியும். அதுக்காக அதுக்கப்புறம் சின் ஏரியா அப்படி இப்படி வரேன் நான். ஓகேவா, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் தான் கண்ணு, ஐ மீன் கண்ணு கீழே. அங்கே நம்மளுக்கு கவரேஜ் அதிகமாக வேணும். அப்போ தான் டார்க் சர்க்கிள்ஸ் கவர் ஆகும், நல்லா பிரைட்டண்டாக தெரியும் ஃபேஸே. இப்படி குட்டி 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 டேப்ஸ் தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம ஃபேஸில் நல்லா ரவுண்டாக தெரியும். அது வந்து என்னோடய பேக் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஒன்று இருக்குது. அது நல்லா இப்படி உருண்டையாக இருக்கும். அதில் வந்து நல்லாவே தெரியும். என்னதான் லைட் ப்ரெஷர் போட்டாலும் அது என்னோடய மாஸ்டர் ஸ்ட்ரோக் சீரீஸில் இருந்த ப்ரஷ் அது. அதை நான் வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல, நிறுத்திட்டேன். இப்போது கண்ணுக்கு கீழே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே போல் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிகிட்டே நான் மேலே போகிறேன். அப்படியே இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது. அங்கெல்லாம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷை அங்கே வரைக்கும் கொண்டு போங்க. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு சுகர்லேருந்து பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து அந்த ஸ்பஞ்சிலேயே ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் அப்படியே குட்டி குட்டியாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஹெவியாக தெரியுதுன்னு பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது மேக்கப்போட மெல்ட் ஆயிரும். இங்கே ஹைலைட் பண்ணோம் இல்லையா, அதையும் லாக் பண்ணுறோம். இப்போது பவுடரே எடுக்காமல் ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக டேப் 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 பண்ணிக்கிறேன். ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து பேக்லேருந்து 245. இதை வச்சு அப்படியே டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இப்போயும் எசென்ஷியலி நான் கொஞ்சம் நேரத்துக்கு பேய் மாதிரி தான் தெரிவேன், அதை விட்டுருங்க. எனக்கு வந்து பயங்கரமான ஆயிலி ஸ்கின். ஸோ இது வந்து ஃபேஸில் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் மேக்கப் வந்து
நல்லா இருக்கும். கான்டோருக்கு LA Girlல இருந்து இந்த கான்டோர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து டீப். இதை வந்து நான் 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப டார்க்காக இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நல்லா இதுவாக தெரியுதுன்ட்டு. இதை வந்து இப்போது இங்கெல்லாம் நம்ம பவுட்ரு வச்சுருக்கனால அது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடு என்னோட ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸ்லேயும் இதே ப்ரஷில் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால யூஸ் ஆகும். இருக்கிற இதை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். பவுடர் ப்ரஷ் வச்சு ஒன்ஸ் நான் அப்படியே ஒரே ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஷுக்கு நைக்கால இருந்து ப்ளஷ் டூவோ யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பிரசிலியன் பாம்ஷெல். நான் இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்லைட்டாக மேலே ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகணும். இப்போ சுகர்லேருந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் அமெரிக்கானோ. இதை வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. கண்ணு கீழே இப்படி செட் பண்ணுறதுக்கெலாம். அடுத்த மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சீக் கிட் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். இதில் இந்த கோல்டு ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். How pretty. இந்த ஹைலைட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க எந்த மாதிரி க்ளோ இருக்குன்ட்டு. ரொம்ப வித்தின் க்ளோ மாதிரி. அண்ட் என்னோட நோஸ்லேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் ஐ லுக் மட்டும்தான் பேலன்ஸ். ஐப்ரோஸ்க்கு எல்ஃப்ல இருந்து ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபைபர் இருக்கும் இதில். இதை வச்சு என் ஐப்ரோஸில் கோம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஐப்ரோ ஃபைபர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சீக்கிரமாகவும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். எனக்கு நேற்று செம்ம கோல்டாக இருந்தது. மூக்கு செம்மையாக ஒழுகுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த நம்ம டிஷ்யூ வச்சு எடுத்துகிட்டே இருப்போம் இல்லையா, அப்போ இங்கே வந்து இப்போ எனக்கு செம்மையாக பெயினாக இருக்குது. ஏறி வலிக்குது. ஐஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லாக்மே கன்சீலர் இருக்கு இல்லையா, அது லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப லைட்டாக போதும். ஓவராக போட்டிங்கன்னா நல்லா தெரியும். பவுடர் வச்சு அப்படியே செட் பண்ணிடுங்க. காம்பேக்ட் பவுடர் இல்லை லூஸ் பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா அந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு தான். நம்ம இதுக்கடுத்து மேலே ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுடரும் பிளெண்ட் பண்ணும்போது கீழே வந்து வெட்டாக பேஸ் இருந்ததுன்னா அந்த ஐஷேடோ பிளெண்ட் பண்ண முடியாது. அப்படியே பேட்சாக அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஐ லுக் பண்ணுறீங்கன்னா பேஸ் வந்து வெட்டாகவே விட்டுறலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல்னு சொல்ல முடியாது, ஒரு குர்த்தி மாதிரி போட போகிறேன். ஐஷேடோ பேலட்டுக்கு ரெவல்யூஷன்லேருந்து சோஃபெக்ஸ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேரியண்ட் பேலட். வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி உடஞ்சிருக்கு. இது நான் பிரைட்ஸ்க்காக வாங்கினேன். ஆனால் இது உடஞ்சிருக்கு அப்படின்றனால கிட்டில் வைக்கல, ஃபுல்லாக பாலாயிடும் அப்படின்ட்டு. ஸ்வீட் அண்ட் சவர் அப்படின்ற ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து டிரான்சிஷன் ஷேடுக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக நிறைய ப்ராடக்டை வந்து இப்படி ப்ரஷில் லோட் பண்ணிங்கன்னா பேட்சாக உட்காந்துக்கும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ப்ராடக்டை இப்படி ப்ரஷோட டிப்பில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி இப்படி டேப் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோதான் இருக்கும். அப்போது அதை இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பெரி ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் நேம் வந்து 21. கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி இப்போ அப்ளை பண்ண டிரான்சிஷன் ஷேடுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டு வைப்பர் மோஷன் அந்த மாதிரி இப்படி 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 நம்ம பிளெண்ட் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸான ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு இங்கே மட்டும் நம்ம அவுட்டோ வீல டார்க்கன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் நேம் வந்து சாக்லேட் ஆரஞ்ச். அடுத்து இந்த சீஸ் கேக் அப்படின்ற டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டரில் எடுத்துக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த மெட்டல் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஷாம்பெயின் 01. இந்த மாதிரி இருக்கும் ஷேட். இதை வந்து இந்த அப்ளிகேட்டரில் லோட் பண்ணி என்னோட இன்னர் கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். இன்னர் கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஷிம்மர்ஸ் வேண்டான்னா இதே மாதிரி ஒரு லைட் ஷேடில் மேட் ஷேட் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து அந்த டைமில் உங்களுக்கு எது பண்ணணும் அப்படின்ட்டு தோணுதோ அது பண்ணிக்கலாம். இது மேலே அப்ளை பண்ண அதோட இன்டென்சிட்டி அதிகமாகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இந்த லிக்விட் ஐ ஷேடோ இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அந்த கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. இதோட ஷேடும் ஷாம்பெயின் தான் 03. என் கைக்கு பின்னாடி இப்படி லைட்டாக எடுத்துட்டு அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் அதை இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த கிளிட்டர்ஸ் மட்டும் எடுத்து இப்படி மேலே டேப் பண்ணுறேன். கிளிட்டர் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் தொடணும், அதிகமாக தொட்டுறாதீங்க. ட்ரை ஆகிறதுக்குள்ளே லிப்ஸில் வைங்க, அப்போ தான் ஒட்டும், இல்லைன்னா பறந்துடும். கையில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து லோ லேஷ் லைனுக்கு போகலாம். இப்போ மேலே நான் அப்ளை பண்ண கலர்ஸ் எல்லாமே நான் கீழேயும் கொண்டு வர போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் ஷேட்லேருந்து ஒன்று ஒன்றா கீழே நான் பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். காஜல் வச்சுக்கலாம். அதுக்கு கே பியூட்டிலேருந்து காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். லோவர் அண்ட் அப்பர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைனருக்கு லாக்மேலேருந்து ஐகானிக் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே லேஷஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் லுக்கு. இப்போ பெண்டிங் வந்து லிப்ஸ்டிக் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே தான். லிப்ஸ்டிக்கு லாக்மேலேருந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பெரி லஷ். பிரிக் கலர் மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்குது, ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் வேருக்கு கரெக்டாக இருக்கும்னு எடுத்தேன். இதை இன்னும் லைட்டன் பண்ணுறதுக்கு எல்ஃப்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து ப்ராலைன். இது வந்து நான் எப்பவுமே ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை டோன் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். இதை சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்மேயோட லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் லைட்டாக. இது வந்து ஆகாது, இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆயிரும் நல்லா ட்ரை ஆனோடனே. எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். டன். வைக்கலாமா வேண்டாமான்றது தெரியல. இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்து என்னோட ரெட் கலர் குர்த்தி வந்து போட்டிருக்கேன் அண்ட் இந்த ஒரு பெரிய இயரிங் போட்டிருக்கேன். நெக் வந்து எப்பயும் போல் நான் வந்து என்னோட பெண்டன்ட்டே போட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப மாதம் அப்புறம் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து கிளிப் குத்திருக்கேன். சும்மா ட்விஸ்ட் பண்ணி கிளிப் குத்திருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.